நல்லா கொடுத்துருக்காரு அறிக்கை. ஒரு சீமானு நேர் எதிராக திரு விஜய் வந்து காம்படிட்டர் இருக்குது இல்லையா? அந்த திமுக அதிமுகவுக்கு மாற்றாக மூன்றாவது அணின்ற அடிப்படையில் பார்க்க போனால் திரு விஜய் அவர்கள் காம்படிட்டர். அப்படி இருக்கும்போது இஷ்யூவை பார்க்குறாரு. இதே மாதிரி நானும் முன்பும் திரு சீமான் அவர்களை விமர்சித்திருக்கிறேன், இப்போதும் விமர்சிக்கிறேன். ஆனால் எப்போது எனக்கு இது அரசிடமிருந்து என் மீது தாக்குதல் நடந்தாலும் யோசிக்கவே மாட்டார். அவர் ஒரு நல்ல தலைவராக அவர் அடையாளம் காணப்படுவதற்கான காரணம் என்னென்னா இஷ்யூவை பார்க்குறாரு. சங்கர் அதை விடு, அரசு என்ன செஞ்சிச்சு அப்படின்ட்டு இதில் எழுதியிருக்கார் பாரு. உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி இருக்க வேண்டியது நல்ல அரசின் முழுமுதற் கடமையாகும். திமுக அரசு செய்ய தவறியதை ஒரு அரசியல் இயக்கத்தினர் தாமாக முன்வந்து உதவினார்கள் என்றால் அதை தட்டி கொடுத்து பாராட்ட வேண்டுமே தவிர தடுத்து நிறுத்தி தாக்குவது சிறிதும் மனச்சான்றற்ற கொடுஞ்செயலாகும். பேரிடர் காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வது என்றால் கூட எங்கள் பெயரை ஒட்டி நாங்கள் மட்டும்தான் உதவி செய்ய வேண்டும், நாங்கள் செய்யும் வரை வேறு யாரும் உதவக்கூடாது என்பது என்ன மாதிரியான மனநிலை? கரெக்டாக புடிச்சார் பாருங்க பாயிண்ட்டை. இதற்கு பெயர் தான் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க செய்யும் திராவிட மாடலா? இதுதான் திமுக பெற்று தந்த சமூக நீதியா? திமுக அரசின் இத்தகைய அதிகார அட்டூழியங்கள் அனைத்தையும் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். இப்போ இது தேவையா இந்த கவர்மெண்ட்டுக்கு?